சார் விஜய் வருகை குறித்து விஜய் பின்னாடி சார் அரசியலில் 18 வயது நிரம்பிய யார் வேணாலும் ஓட்டராகவும் ஆகலாம், அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கலாம். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குது? அது நான் கிளி ஜோசியக்காரனா அது சொல்ல முடியாது. காரணம் என்ன, சிந்தனையில் தெளிவு, செயல்பாட்டில் தெளிவு ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கணும். தட் இஸ் ஆப்சண்ட் வித் விஜய். காரணம் என்ன, அவர் 5 படம் போட்டிருக்கார். ஒன்று எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் படம் இருக்குது. அதாவது 275 ஆண்டுக்கு முன்பாகவே ஆங்கிலேயனை போரிட்டு இழந்த சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார், பேட்ரியாட். சரி, இன்னொரு பக்கம் ஈவேரா படம் இருக்கு. ஈவேரா யாரு? 1944 சேலத்தில் முதல் தீகா மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க, ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும்னு தீர்மானம் போட்ட வெள்ளைய கைக்கூலி ஈவேரா, தேச துரோகி. 1947 ஆகஸ்ட் 15 துக்க தினம், எல்லாரும் தங்கள் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றணும்னு சொன்ன அந்த தேச துரோகி ஆங்கிலேய கூலி ஈவேரா படம் ஒரு பக்கம் இருக்கும், எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் படம் ஒரு பக்கம் இருக்குமா? ஹி இஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்டு. நீங்கள் தேசியவாதியாக இருக்க விரும்புறீங்களா, பிரிவினைவாதியாக இருக்க விரும்புகிறீங்களா? கம் அவுட் கிளியர். அதனால் பார்ப்போம் எதிர்காலம். ஏன்னா ஒரு குழப்பவாதியால் நிச்சயமாக பெரிய முன்னேற்றம் அடைய முடியாதுங்கிறது என் நம்பிக்கை. நான் சொல்கிறேன், பிஜேபி இஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. அதனால் இங்கே சாலை ஓரத்தில் இதில் உட்காந்துக்கிண்டு, பாலத்தில் உட்காந்துக்கிண்டு பதில் சொல்லலாம் என்னால் முடியாது. தேசிய தலைமை தான் கூட்டணி. ஏன்னா நான் 35 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியாக இருப்போம். 1991 சிவகங்கை மாவட்ட தலைவர்லேருந்து துவங்கி ஆல் இண்டியா செக்ரட்டரி வரை இன்னைக்கு மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கு. இந்த 35 வருஷத்தில் நான் கூட்டணி பற்றி பேசியது இல்லை, அதனால் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னோட நண்பர் ஜெயக்குமார் போகிற போக்கில் பார்த்தா அதிமுகவோட ஒட்டுமில்லை உறவுமில்லை எனக்கு அப்படின்னு பேசிட்டு என்னென்னவோ பேசிட்டே இருக்காரு. அதனால சொல்கிறேன், நான் எனக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லை, ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு நண்பர் ஜெயக்குமார் பேசிடுவாரோன்னு ஒரு பயம் எனக்கு. அவ்வளவுதான். கூட்டணி பற்றி ஆல் இந்தியா என்ன கட்டளை இடுகிறதோ அதை செயல்படுத்தும் இடத்துல நான் இருக்கேன். அதனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.